இந்தியா உலகின் மிகவும் ஆற்றல் வாய்ந்த செல்வாக்குமிகு ஜனநாயகம். இந்த ஜனநாயக செயல்முறை தேர்தலின் போது செலுத்தப்படும் ஒவ்வொரு வாக்கிலும் தொடங்குகிறது. இப்படியும் சில இடங்கள் உள்ளன, பாதைகளின்றி சென்று சேர கடினமான இடங்கள். இதையும் மீறி அங்குள்ள வாக்காளர்கள் வாக்களிக்கின்றார்கள். தேர்தல் ஆணையம் அதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை வாக்களிப்பதன் மூலம் தனக்கு விருப்பமான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஜனநாயகத்தின் மீதான அவருடைய நம்பிக்கையும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் இங்கு அமைதியாக நடக்கும் என்பதால் இந்த நம்பிக்கை மகத்தானது. ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ தேர்தல் முடிவு எதுவானாலும் அதனை ஏற்றுக்கொள்கிறது. குடிமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கான இந்தியாவின் உறுதிப்பாடு அரசின் கொள்கைகளில் பிரதிபலிக்கிறது. அனைத்து அரசுகளும் இந்த கொள்கைகளை பின்பற்றுகின்றன. கடந்த 17 தேர்தல்களின் மூலம் நமது ஜனநாயகம் தொடர்ந்து முதிர்வடைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா, அதாவது தேர்தலின் ஒரு பகுதியாகவே நாம் மாறி வருகிறோம். டுகாங் கிரீக் என்பது அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ஒரு சிறிய தீவு. இந்த தீவு தெற்கு அந்தமான் மாவட்டத்தில் லிட்டில் அந்தமான் தாலுகாவில் அமைந்திருக்கிறது. தீவில் 23 குடும்பங்கள் மட்டுமே வாழ்கின்றன. டுகாங் கிரீக்கில் 59 ஆண்கள் மற்றும் 50 பெண்கள் என 109 பேர் வசிக்கின்றனர். இங்குள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 68. நாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தொடர்ந்து முயல்கிறது. தாங்கள் செலுத்தும் வாக்கின் மூலம் நாட்டின் ஜனநாயகம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது என்று ஒவ்வொரு வாக்காளரும் பெருமையுடன் சொல்லும் வகையில் நாட்டின் அடிநிலை சமூகங்களை சேர்ந்த வாக்காளர்களும் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது. நாட்டில் இதுபோன்ற பல தொலைதூர மற்றும் எளிதாக அணுக முடியாத பகுதிகள் இருக்கின்றன. அங்குள்ள வாக்காளர்களை சென்றடைவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் வாக்களிக்க ஊக்குவிப்பதும் வாக்குச்சாவடிகளை ஏற்பாடு செய்வதும் சவாலான பணியாகிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் முயற்சியால் இந்த சிரமங்கள் அனைத்தும் களையப்படுகின்றன. இத்தகைய இடங்களிலும் வாக்காளர்கள் எவ்வித இடையூறும் இன்றி வாக்களித்து வருகின்றனர். அந்தமான்ல இருக்கிற எல்லா மூத்த அதிகாரிகளும் இங்க வந்திருக்காங்க. இங்க அந்தமான் பழங்குடியினர் மேம்பாட்டு குழுவும் இருக்கு. அந்த தொழிலாளர்கள் இங்க நிரந்தரமா வசிக்கிறாங்க. இங்க ஒரு ஸ்கூலும் இருக்கு, மெடிக்கல் சென்டரும் இருக்கு. அது தவிர ஆதி பழங்குடியினர் அமைப்பினரின் ஓங்கே மொழி தெரிஞ்சவங்களோட சேர்ந்து செயல்படுறாங்க. பல ஆண்டுகள் செயல்பட்டு நம்பிக்கையை உருவாக்கி இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் பார்க்கறது, ஓட்டர் ஐ கார்டு பெறுவது, அதோட நீங்கள்லாம் வாங்க ஓட்டு போடுங்கன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்னு பல வேலைகளை செய்கிறாங்க. இந்த பழங்குடியின பெண்கள் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க. இந்த சமூக தலைவர்கள் மூலமா நாங்க அவங்கள அணுகி எங்க கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு நீண்ட நடைமுறைங்க. நாட்டின் தேர்தல் மற்றும் வாக்களிப்பது குறித்த பல படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நாம சன்சத் தொலைக்காட்சி மூலமா உங்களுக்கு சில அரிய புகைப்படங்களை பகிர்கிறோம்.
நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வாழும் அடிநிலை சமூக மக்களும் தங்கள் வாக்குகளை செலுத்துகின்றனர் என்ற நம்பிக்கையை அவை உங்களுக்கு கொடுக்கும். ஆம், நாட்டின் தனித்துவமான வாக்குச்சாவடியான டுகாங் கிரீக் பற்றித்தான் பேசுகிறோம். கடல் வழியாகத்தான் அங்கு செல்ல வேண்டும். கடல் அலைகளை தாண்டி அதிகாரிகள் அங்கு சென்று முழுமையான ஏற்பாடுகளை செய்து இரவு முழுவதும் அங்கேயே தங்குகின்றனர். மறுநாள் காலை வாக்குப்பதிவு துவங்கியவுடன் தாங்களும் ஒரு அங்கம் என்று பெருமையுடன் கூறுகின்றனர். முதல் கட்டம், வாக்குச்சாவடி டுகாங் கிரீக். தேர்தல் தேதி ஏப்ரல் 19, தேதி ஏப்ரல் 17. டுகாங் கிரீக்கிற்கான வாக்குச்சாவடி ஊழியர்கள் போர்ட் பிளேரிலிருந்து கப்பல் மூலமாக லிட்டில் அந்தமானுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். 8 மணி நேர பயணத்தை முடித்துக்கொண்டு தேர்தல் குழுவினர் லிட்டில் அந்தமான் சென்றடைகின்றனர். லிட்டில் அந்தமானில் உள்ள படகு துறையிலிருந்து வாக்குச்சாவடியை இக்குழு சென்று சேர்கிறது. ஏப்ரல் 18. வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் விவிபேட்கள், இவிஎம்கள் உள்ளிட்ட அனைத்து வாக்குச்சாவடி உபகரணங்களையும் பாதுகாப்பான முறையில் பேக் செய்து பாதுகாப்பு பணியாளர்களுடன் லிட்டில் அந்தமானில் இருந்து டுகாங் கிரீக்கிற்கு புறப்படுகின்றனர். "45 நிமிட பேருந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இந்த குழு சிறு படகு இருக்கும் இடத்தை அடைகிறார்கள். எல்லோரும் உயர் அலைக்காக காத்திருக்கிறார்கள். உயர் அலை தொடங்கியவுடன் இவிஎம் எந்திரம் மற்றும் விவிபேட் ஆகியவை சிறு படகில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பொறியாளர்கள், தேர்தல் குழுவினர் அனைவரும் 2 சிறு படகுகள் மூலம் டுகாங் கிரீக் வாக்குச்சாவடிக்கு பயணத்தை தொடங்குகின்றனர். என்னை நம்புங்கள், இந்த பயணம் ஒரு சாகச பயணத்திற்கு சற்றும் சளைத்ததில்லை. இந்த சிற்றோடை குறுகலான பாதை முட்கள் நிறைந்த மரங்கள் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. வங்காள விரிகுடாவின் கடல் கொந்தளிப்பை எதிர்கொண்டு வாக்குச்சாவடி பணியாளர்களை ஏற்றிச் செல்லும் 2 படகுகளும் தங்கள் சேர வேண்டிய இடத்தை நோக்கி நகர்ந்தன. ஜனநாயகத்தின் இந்த மாபெரும் தேர்தல் திருவிழாவிற்கு கடல் அலைகளும் சாட்சியாக மாறின. சுமார் 1.5 மணி நேர பயணத்தை முடித்துக்கொண்டு ஒட்டுமொத்த குழுவும் டுகாங் படகு துறையை சென்றடைந்தது. தேர்தல் குழுவினர் படகுத்துறையிலிருந்து புறப்பட்டு பின்னர் வாக்களிப்பு தொடர்பான அனைத்து உபகரணங்களுடன் டுகாங் கிரீக்கில் உள்ள வாக்குச்சாவடியை அடைந்தார்கள். ஓங்கே பழங்குடியினர் டுகாங் கிரீக்கில் வசிக்கிறாங்க. இது இந்தியாவோட அதிகம் தொடர்பு கொள்ளப்படாத பழங்குடி இனம் என்று சொல்லலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் இங்கதான் வசிக்கிறாங்க. இங்க செல்வதற்கான பாதை ரொம்பவே சிரமமானதுங்க. சிற்றோடை வழியாக மட்டும்தான் நாம அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு பெரிய கப்பல் அங்க போகவே முடியாதுன்னு கூட சொல்லலாங்க. சொல்லப்போனா இது மிகவும் தொலைதூர பகுதியில அமைந்திருக்கிற ஒரு இடம் தான். தகவல் தொடர்பும் கொஞ்சம் கூட இல்ல.
இரவு நேரத்துல அங்கு போறதும் ரொம்பவே சவாலானதுங்க. பாருங்க, இது தனித்துவமானதுங்க. ஏன்னா அங்க போறதுக்கு ஒரே வழி கடல் தான்னு சொல்லலாம். நாங்க இங்க சிறிய படகுல தான் வர முடியும். வேற எந்த வழியுமே இல்லைங்க. இந்த படகுல வர 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் கூட ஆகுங்க. அதுவும் கடலோட உயர் அலைய பொறுத்து இருக்குங்க. அலைய பொறுத்து தான் வர முடியும். இது ஒரு தனித்துவமான வாக்குச்சாவடிங்க. இவ்வளவு கடினமான பாதையை கடந்து வந்த பிறகு ஒட்டுமொத்த குழுவும் சோர்வடைந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் அனைவரும் இரவு உணவிற்கு தயாராகி 33 பேருக்கான இரவு உணவை தயாரித்தார்கள். இரவு உணவுக்கு பிறகு தேர்தல் குழு சில மணி நேரம் ஓய்வெடுத்தது. நாங்க தங்குமிடம் அமைச்சிருக்கோங்க. ஆனா தேர்தல் குழு ரொம்ப பெருசா இருந்ததால அந்த மக்களும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க. லிட்டில் அந்தமான்ல எந்தவித ஏற்பாடும் இல்லாததால நாங்க உணவுப் பொருட்களை எடுத்து சென்றோம். ஓங்கே சமூகத்தினரோட வாழ்க்கை முறையும் ரொம்ப பழமையானதுங்க. நாங்க இங்கிருந்து உலர்ந்த உணவுகளை, மெடிக்கல் கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஆனா நிர்வாகமும் அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தாங்க. அங்க போறதுக்கும் வர்றதுக்கும் உயர் அலை ரொம்பவுமே முக்கியங்க. ஏப்ரல் 19 காலை 5:30 மணி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நாள் இவிஎம் மற்றும் விவிபேட்களை சோதனை செய்வதற்கான தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தேர்தல் குழு உறுப்பினர்கள் மாதிரி வாக்குப்பதிவை தொடங்குகின்றனர். அதில் முழு திருப்தி அடைந்த பிறகு தேர்தல் பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு தகவலை தெரிவிக்கின்றனர். காலை 7 மணி. ஜனநாயகத்தின் இந்த மாபெரும் திருவிழாவிற்காக டுகாங் கிரீக்கில் உள்ள வாக்குச்சாவடி முழுமையாக தயாராகியிருந்தது. இங்கு வசிக்கும் ஓங்கே சமூகத்தினர் காலை முதலே வாக்களிக்க வரத் தொடங்கினார்கள்.
மாலை 6 மணி வரை 68 வாக்காளர்களில் 63 பேர் வாக்களித்திருந்தனர். நிர்வாகம் அதை முழுமையா திட்டமிட்டது. எல்லாரும் அங்கு சென்று மக்களை ஊக்கப்படுத்தினாங்க. மிக முக்கியமான விஷயம், 91% வாக்குப்பதிவாச்சுங்க. அவங்க எவ்வளவு உற்சாகமாகவும் உணர்வு பூர்வமாகவும் தேர்தலில் பங்கெடுத்தாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க. இந்த பகுதியோட வாக்குப்பதிவு நிலை எங்களுக்கு திருப்திகரமா இருக்குங்க. 100% வாக்குப்பதிவு நடந்திருக்கலாம். ஆனா ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டதால அந்த இலக்கை அடைய முடியல. 90%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவானது குறித்து எங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க. மாலை 6 மணிக்கு பிறகு இவிஎம் மற்றும் விவிபேட்களை பாதுகாக்கும் பணி தொடங்கியது. இரவு 7 மணி அளவில் வாக்குச்சாவடி பணியாளர்கள் உட்பட ஒட்டுமொத்த குழுவும் டுகாங் கிரீக் படகுத்துறையை அடைந்தனர். பின்னர் 2 படகுகளில் சுமார் 1 மணி நேரம் பயணம் செய்து ஒட்டுமொத்த குழுவும் லிட்டில் அந்தமானில் ஒரு கிராமத்தை சென்றடைந்தது. அங்கு பேருந்து மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் ஏற்கனவே காத்திருந்தனர். அங்கிருந்து பேருந்து மூலம் லிட்டில் அந்தமான் சென்றடைந்த தேர்தல் குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இவிஎம் மற்றும் விவிபேட்களை டெபாசிட் செய்தார்கள். ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு லிட்டில் அந்தமான் படகு துறையில் கப்பல் ஒன்று இந்த குழுவுக்காக காத்திருந்தது. சேகரிக்கப்பட்ட அனைத்து இவிஎம் மற்றும் விவிபேட்களும் இந்த கப்பலில் வைக்கப்பட்டிருந்தன. இங்கிருந்து 6 மணி நேர பயணத்திற்கு பிறகு கப்பல் போர்ட் பிளேரை அடைந்தது.
இதையடுத்து அந்தமானில் பாதுகாப்பு மிகுந்த ஓர் அறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இதன் மூலம் நாட்டில் தனித்துவமான வாக்குச்சாவடிகளில் ஒன்றான அந்தமான் நிக்கோபாரின் டுகாங் கிரீக்கில் வசிக்கும் ஓங்கே சமூக மக்களின் ஜனநாயக உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு பெரிய பணி வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. நாட்டின் ஒரு வாக்காளர் கூட தனது வாக்களிக்கும் உரிமையை இழந்துவிடக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் உறுதிப்பாட்டை இந்த வெற்றி எடுத்து காட்டுகிறது. இதற்கு டுகாங் கிரீக்கில் 91% வாக்குகள் பதிவானதே ஒரு மிகப்பெரிய சான்றாகும். யாரோ இப்படி சரியாகச் சொன்னார்கள். இங்கே நடக்கும் தேர்தல் திருவிழாவை பாருங்கள், நம் நிலத்தில் ஜனநாயகம் செழிப்பதை பாருங்கள். என் பின்னால் நீங்கள் பார்க்கும் வாக்குச்சாவடி நாட்டில் உள்ள சில தனித்துவமான வாக்குச்சாவடிகளில் ஒன்றான டுகாங் கிரீக் வாக்குச்சாவடி. மொத்தமுள்ள 68 வாக்காளர்களில் 63 பேர் வாக்களித்திருக்கின்றனர்.